பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்திற்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து வேதம் வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய உள்ளத்தில் ஏவினபடினாலே அந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்படி கேள்விகள் கேட்கப்படும் பொழுது இயேசு ஒரு கேள்விக்கு பல விளக்கங்களை கொடுத்தார். மிக அழகான விளக்கங்களை கொடுத்தார். இதை நீங்கள் வேதத்தில் ஆங்காங்கு சுவிசேஷ புஸ்தகங்களில் நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரம் இருக்கும் அல்லவா? அங்கே இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கப்பட்டதையும் அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக விளக்கமாக பல பதில்கள் பல விளக்கங்களை இயேசு தருவதையும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். நிறைய கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்பாங்க? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? கேட்டது யாரு? யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவருடைய சீஷரில் 2 பேரை அனுப்பி இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்பதற்கு சொல்லுவார். அப்போ இயேசு சொல்லுவார், வருகிறவர் நீதானா வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இயேசு சொல்லுவார், ஆம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிலர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, நீங்கள் காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் போய் யோவானுக்கு சொல்லுங்கள். எப்படி பாருங்க, ஒரு கேள்விக்கு எவ்வளவு அழகான விளக்கமான பதில் பாருங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவிட்ட இந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு கேள்வியை சொல்கிறேன். என்ன தெரியுமா கேட்பாங்க? ஸ்திரீயை தள்ளி விடுவது நியாயமா? ஸ்திரியை தள்ளி விடலாம் என்று மோசே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இயேசு ஒரு பயங்கரமான விளக்கத்தை கொடுப்பாரு. ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு இயேசு மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு. கடைசியில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவோடு இருந்த சீஷர்களே சொல்லுவாங்க, ஸ்திரியை பற்றிய காரியம் இப்படி இருந்தால் புருஷன் விவாகம் செய்யாமல் இருக்கிறதே நல்லதுங்கிற முடிவுக்கு சீஷர்கள் வந்துருவாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா படித்து பாருங்க. மத்தேயு அதை எழுதும்போது சீஷர்கள் தான் எழுதுறாரு. இன்னொன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சதுசேயர் வந்து கேள்வி கேட்பாங்க. சதுசேயர் வந்து கேள்வி கேட்கும்போது எப்படி கேள்வி கேட்பாங்க? ஏன்னா சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். அவங்க எல்லாரிடத்துலையும் ஒரு கிடுக்குப்பிடி போட்டு ஒரு கேள்வி கேட்டு, அதாவது வாதத்திறமைன்னு சொல்லுவாங்கள்ல, வாதம், அப்படி வாதம் பண்ணுவாங்க. அந்த வாதத்தில் என்ன வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள் ஒருவன் இருந்தான், அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான், அந்த பெண் இருக்கும்போது அவன் இறந்துட்டான், அவன் இறந்த உடனே அவனுக்கு அப்புறம் அவன் தம்பி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்குள் சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள், மூத்தவன் ஒரு பொண்ணை விவாகம் பண்ணான், அவன் இறந்துட்டான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை 2வது காரம் பண்ணான், இப்படி 7 பேரும் அந்த பெண்ணை விவாகம் பண்ணியிருக்க உயிர் தெழுதலில் அவள் யாருக்கு மனைவியா இருப்பாள்? ஏனென்றால் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு விதண்டாவாதமான ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வியை இயேசுநாதர்கிட்ட கேட்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மிக அழகான ஒரு பதிலை கொடுப்பார். எப்பா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையும் குறித்து நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதல்ல கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. சரியா? மரித்த பின்பே என்ன கிடையாது? கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. உயிர்த்தெழுதலில் அவர்கள் தேவதூதர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பதில், அதாவது நல்ல விளக்கம், அதுக்கு பலவிதமான விளக்கத்தை கொடுத்து நல்ல புரியும்படியான காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். இதை நீங்கள் வேதத்தில் இன்னும் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து அவருடைய சீஷர்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா மத்தேயு 24வது அதிகாரத்தில் இருக்குது. ஒரே ஒரு கேள்விதான்.
இந்த ஒரு கேள்விக்கு இயேசு கொடுத்த அந்த பதில் தெரியுமா? அழகான விளக்கம். மத்தேயு 24வது அதிகாரம் முழுவதும் அதற்கு மிக தெளிவான விளக்கங்கள், பதில்களை கர்த்தர் கொடுத்தார். இப்படி நீங்கள் சுவிசேஷ நூல்களில் நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த தெளிவான பல பதில்கள், ஒரு கேள்விக்கு பல பதில்களை, பல விளக்கங்களை இயேசு கிறிஸ்து கொடுத்ததை நீங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து குழந்தை பருவத்தில் இருப்பார் அல்லவா? அப்படி குழந்தை பருவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போதகர்கள் நடுவாக, வேதபாரகர் நடுவாக உட்கார்ந்து இவரும் கேள்வி கேட்பாரு, அவங்களும் கேள்வி கேட்பாங்க. கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் இயேசு மிக தெளிவான பதில்களை தருவார். இதை நீங்க வேதத்தில் வாசிக்கலாம். இயேசு மிக தெளிவான பதில்களை தருவார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் கேட்கிற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்பார். ஏன்னா இயேசுவை கேள்விகளால் மடக்குவதற்கும் கேள்விகளில் குற்றப்படுத்துவதற்கும் அவரிடத்தில் நிறைய கேள்வி கேட்பாங்க. இயேசு திருப்பி ஒரு கேள்வி கேட்பார். உதாரணமாக இப்படி சொல்லுவார், அதாவது மேசியா எப்படி தாவீதின் குமாரன் எனப்படுவார்? ஏன்னா சங்கீதத்தில் தாவீது சொல்றான், அவர் என்னுடைய ஆண்டவனை நோக்கின்னு சொல்றாரு. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவர் அவனுக்கு குமாரனா இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வியை இயேசு திருப்பி கேட்பாரு பாருங்க. யாராலையுமே அதுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆயிரும். இப்படியாக வேதத்தில் நிறைய இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் இயேசு கிறிஸ்து அதற்கு சொன்ன பதில்களும், அதுவும் சொல்ல போனா பல பதில்கள். ஒரே ஒரு கேள்விதான், பல விளக்கமான பதில்களும் வேதத்தில் இருக்கிறது. நிறைய இருந்தாலும் நான் இயேசுவிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியையும் அதற்கு இயேசு கொடுத்த பதிலையும் நம்ம இந்த வாரம் தியானிக்க போறோம். அது என்ன அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 18வது அதிகாரத்தில் இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார் கேள்வி கேட்டா அப்படின்னா, இயேசுடைய சீசர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மத்தேயு 18:1, அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பார்கள் என்று கேட்டார்கள். ஆர்வ கோளாறுல ஒன்று கேட்டாங்க ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்? அப்போ பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பாங்கங்கிறதுக்கு அந்த மத்தேயு 18வது அதிகாரத்தில் இயேசு இந்த ஒரு கேள்விக்கு பல விளக்கங்களை தருவார். அது என்ன அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.